உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். ஒவ்வொரு வாரமும் செய்திகளை பல்வேறு கோணங்களில் அலசக்கூடிய இந்த நிகழ்ச்சி செய்தி கப்பால். செய்திகளை அலசுவதற்காக இந்த வாரம் நம்முடைய இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் மற்றும் எழுத்தாளர், பத்திரிகையாளர் என்ற பன்முகத்தன்மை கொண்ட கோபண்ணா அவர்கள். உங்களை வரவேற்கிறேன். உங்களோடு இணைந்ததில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் டாப் 3 நியூஸ் அப்படிங்கிறதா முதல்ல பார்ப்போம். ஆனால் இன்றைய தினம் நிகழ்ந்த ஒரு செய்தி, மிக முக்கியமான செய்தி. கிட்டத்தட்ட 63 பேருக்கு மேல் இதுவரை உயிரிழந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே ரயில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பாட்னா இந்தூர் இடையேயான அந்த ரயில் தடம் புரண்டு இருக்கிறது. தடம் புரண்டதில் 14 பெட்டிகள் தடம் புரண்டு மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. நிறைய பேர், நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது. இன்றைய தினம் நிகழ்ந்த ஒரு மிக கோரமான செய்தியாக அது இருக்கிறது. அதை கடந்து நாம் செய்திகளுக்குள் பயணிக்கலாம். இந்த வாரம் நடந்த மிக முக்கியமான செய்திகளை வரிசைப்படுத்தி முதல் 3 செய்திகளை டாப் 3 நியூஸில் பார்க்கலாம். டாப் 3 நியூஸில் 3, 2, 1 அப்படிங்கிற வரிசையில் பார்க்கலாம். மூன்றாவதாக இருக்கக்கூடிய செய்தி, தமிழக அளவில் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய, கடந்த பல வாரங்களாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய முதல்வரின் உடல்நிலை. அப்போலோ மருத்துவமனையில் முதல்வர் அனுமதிக்கப்பட்டதிலிருந்தே தொடர்ச்சியாக அது குறித்த பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் அவர் சாதாரண அறைக்கு மாற்றப்பட்டு இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த செய்தியை எப்படி பார்க்கலாம்? இல்லை, முதலமைச்சருடைய உடலெல்லாம் தேறி வருவது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. தொடர்ந்து அந்த அப்போலோ மருத்துவமனை அவரது உடல்நலம் குறித்து அறிக்கை வெளியிடுகிறது. அதிமுக செய்தி தொடர்பாளர்களும் அடிக்கடி அவரது உடல்நிலை குறித்து பத்திரிகையாளர்களுக்கு செய்தி சொல்லிட்டு வராங்க. ஆனால் இதில் என்னென்னா, ஒரு நம்பகத்தன்மை இருக்கணும். ஏன்னா அடிக்கடி வருகிற அறிவிப்புகள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது என்கிற ஒரு சந்தேகம் மக்களிடையே எழுகிறது. இந்த சந்தேகத்தை போக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது. தமிழக அரசு சார்பாக இதுவரை எந்த அறிவிப்பும் வரலை. ஒரு தனியார் மருத்துவமனையினுடைய அதனுடைய நிறுவனர் அந்த அறிவிப்பை வெளியிடுகிறார். அந்த அறிவிப்பு அப்போலோ ஒரு நம்பகத்தன்மையான ஒரு மருத்துவமனை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த பிரதாப் சி ரெட்டி அவர்கள் சொல்லுகிற அந்த அறிவிப்பு ஒரு நம்பகத்தன்மை உள்ளது. நான் அதை விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக, வெளிப்படைத்தன்மையாக அவரது உடல்நலம் எப்படி இருக்குது, அவர் உடல்நலம் தேர வேண்டும் என்பது தான் தமிழ்நாட்டு மக்கள், அனைத்து எதிர்கட்சிகளும் விரும்புகிறாங்க. ஏன்னா அவர் உடல்நலம் தேறி முதலமைச்சராக தனது பணியை தொடர வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அவர் அவர் சார்பாக வெளியிடப்படுகிற அறிக்கைகள், அவர் அறிவுறுத்தலின்படி, அவரது ஆணையின்படி, அவர் கேட்டுக்கொண்டதற்கெனக என்று வருகிற போது அவர் மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருக்கிறார் என்கிற ஒரு பக்கம் அரசு தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் வருகிற செய்தி, அதாவது மருத்துவர்கள் அறிவிப்பதற்கு ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்குது. ஆக ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதை தமிழக அரசு போக்கணும். நீதிமன்றத்தில் கூட அந்த வழக்கு போன போது கூட தமிழக அரசு மருத்துவ அறிக்கை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை கூட தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவருடைய உடல்நலம் எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் நம்புகிற வகையில் அறிவிப்புகள் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு வெளிப்படைத்தன்மையான அறிவிப்பு வரணும். அது குறித்த தீவிரமான வெளிப்படைத்தன்மையான ஒரு அறிவிப்பு வரணும் அப்படிங்கிறது நிறைய பேர் விடுத்துட்டு இருக்கிற ஒரு கோரிக்கையாக கூட இருக்கிறது. இந்த நேரத்தில் கடந்த வாரத்தில் இன்னொரு முக்கியமான அறிவிப்பும் இது சார்ந்து வந்திருந்தது. அப்போலோ மருத்துவமனையினுடைய தலைவர் பிரதாப் ரெட்டி ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தார். முதல்வர் நலமாகிட்டு இருக்காங்க, நலமுடன் இருக்காங்க, அவங்க விரும்பும் பட்சத்தில் அவங்க இல்லத்திற்கு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன் வச்சிருந்தார். அவர் செய்தி எப்படி 2 தினங்களுக்கு முன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி என்னன்னா, அதே மருத்துவமனையில் இன்னொரு பகுதியில் அவர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இன்னும் 6-7 வாரங்கள் இங்கே தங்கி சிகிச்சை பெற வேண்டி இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி தான். அதனால் என்னைக்கு வேணால் வீட்டுக்கு போகலான்னு 2 நாளைக்கு முன்னே சொன்ன பிரதாப் ரெட்டி இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, அதே அப்போலோ மருத்துவமனையில் இன்னொரு அறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இங்கே இன்னும் 6-7 வாரங்கள் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கார். ஆக இது மாதிரிலாம் சில முரண்பாடுகள் இருக்குது. இதை பற்றி மக்கள் பல சந்தேகங்களை
இது கிளப்பி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதிமுகவோட செய்தி தொடர்பாளர்கள், முக்கிய தலைவர்கள் இது குறித்த கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போலோ நிர்வாகமும் தொடர்ச்சியாக வந்து செய்திகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதை தாண்டியும் இன்னும் தேவைப்படுதா? இல்லை அப்போலோ மருத்துவமனை அறிவிப்புக்காவது ஓரளவு நம்பகத்தன்மை இருக்குது. பொன்னையனும் சிஆர் சரஸ்வதியும் சொல்வதை யாருமே நம்புவதில்லை. பத்திரிகையில் செய்தியாக வருகிறதே தவிர அதை யாரும் வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. அப்போலோ மருத்துவமனையினுடைய தலைவர் பிரதாப் ரெட்டி வந்து சொல்லுவதை ஓரளவு மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் அவர் அறிவிப்பிலும் சில முரண்பாடுகள் இருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்தளவு இன்னொரு பக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது இது முதல்வரினுடைய தனிப்பட்ட உரிமை. அவங்க வந்து வெளிப்படுத்தலாம் அல்லது வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து கேள்வி கேட்குற விஷயம் இல்லை அப்படிங்கிற சில கருத்துக்கள் கூட இல்லை. ஒரு முதலமைச்சர் என்பவர் அரசமைப்பு சட்டத்தின்படி ஒரு பொறுப்பு வகிக்கிறார். தமிழ்நாட்டு மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். அந்த ஒரு தனிப்பட்ட ஜெயலலிதா பற்றி யாரும் கவலைப்படலை. ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதாங்கிற போது அவரது உடல்நலம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு எதிர்க்கட்சிகளுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் முழு உரிமை இருக்கிறது. அந்த உரிமை மறுக்கப்படுகிறது. இது தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு. முதல்வர் நலமுடன் வர வேண்டும் அப்படிங்கிற அது வேறு விஷயம். அதாவது உடல் நலத்தோடு வெளியே வரணும், மறுபடியும் முதலமைச்சராக வரணும்ன்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் உண்மை நிலையை அறிந்து கொள்கிற உரிமை நாட்டு மக்களுக்கு நிச்சயமா. இரண்டாவது செய்திக்கு போகலான்னு நினைக்கிறேன். இரண்டாவது செய்தி அப்படிங்கிறது தமிழகத்தில் அதிகமாக உற்று நோக்கப்பட்ட, அதே சமயத்தில் அதிகமாக பிரச்சாரங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருந்த 3 தொகுதிகளுக்கான அந்த தேர்தல். அதில் ஒரு தொகுதிக்கு இடைத்தேர்தல், அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கிறது, சட்டமன்ற தேர்தல். அத்துடன் கூட புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு தொகுதியில் முதல்வர் நாராயணசாமி போட்டியிடுகிறார். இந்த 4 தேர்தல்கள், சட்டப்பேரவை தேர்தல்கள், நேற்று வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது. இந்த செய்திகளை, இது சார்ந்து வந்த செய்திகளை எல்லாம் கோப்பண்ணா எப்படி பார்க்கிறார்? இல்லை, நான் வந்து இந்த 4 தொகுதிகளில் நெல்லித்தோப்பு தொகுதியில் 2 நாள் பிரச்சாரம் செய்தேன். ஒரு முறை நானும் நண்பர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களும் முதலமைச்சர் நாராயணசாமியோடு ஒரு பிரச்சாரம் செய்தோம். மறுநாள் முகுல் வாஸ்னிக், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர், தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் ஆகியோரோடு பிரச்சாரம் செய்தேன். அங்கே ஜான்குமார் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மிகுந்த செல்வாக்குள்ளவராக இருக்கிறார். மக்களுக்கு நிறைய பணியாற்றி இருக்கிறார். ஏற்கனவே 12-13 வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அங்கே வந்து முதலமைச்சர் நாராயணசாமி வெற்றி உறுதி. ஏனென்றால் அவர் ஒரு முதலமைச்சராக வருவதன் மூலம் புதுச்சேரியிலே ஒரு வளமான ஒரு மாநிலம் உருவாவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் அவரை வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். புதுச்சேரியில் ஒரு ஆளும் கட்சிக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்குது, அவங்க ஜெயிக்கிறதுக்கான சூழல் இருக்கும்போது தமிழகத்திலும் அதே போல் ஆளுங்கட்சிக்கான சூழல். தமிழகத்தில் இப்போ எப்படின்னா, நான் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி இந்த 3 தொகுதிகளில் பார்க்குறப்போ தஞ்சாவூர்லேயும் அரவக்குறிச்சியிலையும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கும் திருப்பரங்குன்றத்தில் அதிமுக வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். பட் எதுவாக இருந்தாலும் 3 தொகுதிகளிலும் வந்து பெரிய அளவில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. கடந்த காலங்களில் இடைத்தேர்தல் என்று சொன்னாலே அதிமுக வெற்றி உறுதி என்று சொல்லப்பட்ட நிலையில் இன்றைக்கு 3 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற முடியாத நிலை இருக்கிறது. அப்படியே வெற்றி பெற்றால் திருப்பரங்குன்றத்தில் தான் வெற்றி பெற முடியுமே தவிர தஞ்சாவூர், அரவக்குறிச்சியில் அதிமுக தோற்கடிக்கப்படுவது உறுதி என செய்திகள் வருகின்றன. கோபண்ணா குறிப்பிடும் பொழுது புதுச்சேரியில் 2 நாள் பிரச்சாரம் செய்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. புதுச்சேரியில் கான்சென்ட்ரேட் பண்ண அளவுக்கு காங்கிரஸ் தமிழகத்தில் சொல்ல முடியாது. நான் புதுச்சேரிக்கு போனே தவிர எங்கள் கட்சி சார்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் அந்த 3 தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் செய்திருக்கிறார். அதேபோல் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் மற்றும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் காங்கிரஸ் கட்சி குழுக்கள் அமைத்து அந்த குழுக்கள் மூலமாக கூட்டணி வேட்பாளரான திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு நாங்கள் கடுமையான பிரச்சாரம் செய்திருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் ஆற்ற வேண்டிய பணியை மிக நேர்த்தியாக செய்திருக்கிறோம். இடைத்தேர்தல் அப்படின்னாலே, அல்லது ஒரு ஆளும் கட்சி இருக்கக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடிய ஏதேனும் ஒரு தேர்தல்கள், ஒரு சில தொகுதிக்கு மட்டும் நடக்கக்கூடிய தேர்தல்னாலே ஒரு பெரிய விமர்சனமும் புகார்களும் வந்து கொண்டே இருக்கும், குறிப்பாக பணப்பட்டுவாடா மாதிரியான விஷயங்கள்லாம். ஆனால் இந்த முறை பெரிய அளவில் அந்த மாதிரியான புகார்கள் வந்ததா தெரியலையே. பொதுவாக வந்து கடந்த காலங்களில் ஒரு இடைத்தேர்தலில் வந்து பணத்தினுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்தது. இந்த முறை அது கொஞ்சம் ஓரளவு குறைஞ்சிருக்கிறது. காரணம்னா எல்லாம் கடைசி நேரத்தில் அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. அதனால் மறுமுறை வருகிறப்போ ஏற்கனவே இருந்த தீவிரம் இந்த முறை இல்லை. ஒரு பிரச்சாரத்திலேயோ அல்லது எல்லா தேர்தல் பணிகளிலோ
இல்லையே தவிர பொதுவாக பணம் வழங்கப்படுவதை தடுப்பதில் தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து வருகிறது. இந்த முறையும் அந்த தோல்வி தொடர்ந்து இருக்கிறது. நீங்கள் குறிப்பிடும் பொழுது கடந்த காலங்களில் அதிமுக இடைத்தேர்தல்களில் வெற்றி பெற்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க. தொடர்ச்சியாக அதற்கு முன்பாக திமுக ஆட்சி காலத்தில் திமுக இடைத்தேர்தல்களில் வெற்றி பெற்று இருந்துச்சு. தொடர்ச்சியாக ஆளுங்கட்சி இடைத்தேர்தல்களில் வெற்றி பெறுறது ஒரு வழக்கமாகவே இருந்துட்டு இருக்கிற இந்த சூழலில் எந்த அடிப்படையில் அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூரில் ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு இல்லை, இப்போது இந்த கடந்த காலங்களில் இடைத்தேர்தலில் அதிமுக வந்து வெற்றி உறுதின்னு ஒரு நிலை இருந்தது. ஏன்னா அவர்களை யார் ஆட்சி செய்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அதிமுகவினுடைய செயல்பாடுகளில், அதிமுக அரசின் செயல்பாடுகளில் மிகப்பெரிய தேக்கமும் முடக்கமும் இருக்கிறது. அந்த பின்னணியில் பார்க்கிறப்போ கடந்த காலங்களில் இடைத்தேர்தலில் அதிமுகவினுடைய ஈடுபாடு ஆதிக்கம் இருந்ததை போல இந்த இடைத்தேர்தலில் பார்க்க முடியல. ஏன்னா எதிர்க்கட்சி ஒரு வலிமையான எதிர்க்கட்சி, கிட்டத்தட்ட 89 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுக வலிமை மிக்க இயக்கமாக மாறியிருக்கிறது. அதனால் திமுகவை எதிர்கொள்வதில் அதிமுக கடும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. டாப் 3 நியூஸில் முதலாவதாக இருக்கக்கூடிய செய்தி என்னங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக இருக்கக்கூடிய செய்தி, கடந்த இந்த 2 வாரங்களாக இந்தியா முழுவதுமே பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி. நீண்ட வரிசையில் வங்கியினுடைய கவுண்டர்கள்லையும் ஏடிஎம் வாசல்கள்லையும் பொதுமக்கள் நின்றுகிட்டு இருக்கிற ஒரு நிலையை பார்க்குறோம். ஆனால் இது ஒரு சீர்திருத்த நடவடிக்கை, நாட்டின் பொருளாதார வலிமையை கூட்டுவதற்கான ஒரு நடவடிக்கை, கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான ஒரு நடவடிக்கை. அதனால் ஒத்துழைப்பு கொடுங்கள் அப்படிங்கிறது அரசு தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடியதாக இருக்குது. நடக்கின்ற விஷயங்கள், வருகின்ற செய்திகளை கோப்பண்ணா எப்படி பார்க்குறார்? இல்லை, கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் காங்கிரஸ் கட்சியும் அனைத்து எதிர்க்கட்சிகளும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றன. அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. யாருக்குமே அதை எப்படி ஒழிப்பது, எதன் மூலம் செய்வது என்பதை பார்க்குறோம். கடந்த காலங்களில் இதே மாதிரி 1946 ஒரு முறை வந்து இதே ரூபாய் நோட்டுகள் வந்து செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்டு 1954 மறுபடியும் சுதந்திரத்துக்கு பிறகு 1000, 500 ரூபாய் நோட்டுகள்லாம் அச்சடிக்கப்பட்டது. அதே போல் வாஞ்சு கமிட்டியும் வந்து கருப்பு பணத்தை ஒழிக்க இந்த டினாமினேஷன் நோட்டுகளை செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு பரிந்துரை செய்தது. 1978 மொரார்ஜி தேசாய் அவர்கள் இதே மாதிரி ஒரு அறிவிப்பை செய்ய, அப்போ வந்து இந்த 500, 1000 ரூபாய்ன்றது ஒரு 10-15% மக்கள் கிட்ட தான் அந்த பர்சன்டேஜ் தான் புழக்கத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலை என்று சொன்னால், மொத்த ரூபாய் நோட்டுகள் வந்து புழக்கத்தில் இருக்கிறது வந்து 17,54,000 கோடி ரூபாய். அதில் 84% கிட்டத்தட்ட 16,42,000 கோடி ரூபாய் 500 ரூபா 1000 ரூபாய் நோட்டுகள் மக்கள் புழக்கத்தில் இருக்குது. மக்கள் புழக்கத்தில் இருக்கிற 86% நோட்டுகளை, மதிப்புள்ள நோட்டுகளை, ரூபாய்களை செல்லாது என்று அறிவிக்கிற ஒரு பிரதமர், அதனால் ஏற்படுகிற விளைவுகள், அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் குறித்து முன்கூட்டியே அறிந்து கொள்ளாமல் ஏனோ தானோ என்று திடீர் என்று ஒரு விளம்பர மோகத்திற்காக கருப்பு பணத்தை ஒழிக்கிற மாவீரனாக தன்னை காட்டிக்கொள்வதற்காக இந்த அறிவிப்பை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவர் செய்திருக்கிறார். அதனுடைய பாதிப்புகளை இந்த நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை எந்த வங்கியிலும், எந்த ஏடிஎம்லையும் எந்த கோட்டீஸ்வரரும் கியூவில் நிற்கலை. ஏழை எளிய நடுத்தர மக்கள், அன்றாடம் காட்சிகள், அதை வந்து காய்கறி விற்கிற, தெருவில் விற்கிற காய்கறி விற்கிற பெண்கள் உட்பட எல்லோரும் வங்கிகள் முன்பாக தாங்கள் கடுமையாக உழைத்து சம்பாதித்த பணத்தை மாற்றுவதற்காக படுகிற தொல்லை வந்து இது வந்து இதுவரை இந்திய அரசியல்ல பார்க்காத ஒன்று. நிச்சயமா இந்த பாதிப்புகள், இந்த விளைவுகள் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம். 86% 500, 1000 போன்ற உயர் பணங்கள் மதிப்புள்ள நோட்கள், வெறும் 14% தான் இதற்கான சில்லறையா இருக்கு. அதாவது 100 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபாய்ங்கிறது வெறும் 14%. இந்த ஈக்குவேஷன் சரியா? இல்லை, அதாவது இந்த ஒரு காலத்தில் 100 ரூபாய்க்கு என்ன மதிப்பு இருந்ததோ அது மாதிரி 500 ரூபா நோட்டு மாறிடுது. இன்னைக்கு ஒரு கொத்தனாருடைய சம்பளம் ஒரு நாளைக்கு 750 ரூபா. ஆக பணம் சொல்ற இந்த அடிப்படையில இருந்து 2000 ரூபா நோட்டு வந்தது சரிதானோ அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். இல்லை, அதாவது இந்த 500 ரூபா 1000 ரூபா நோட்டுகளை வந்து மாற்றுகிற போது 2000 ரூபா நோட்டுகள் வருவது டினாமினேஷன் 1000க்கு மேலே போகிறப்போ மறுபடியும் அது கருப்பு பணத்துக்கு வழிவகுக்கும். டினாமினேஷன் எப்பயுமே 2000 ரூபா, 1000லேருந்து 2000 போகிறத விட நீங்கள் வந்து 1000த்தையே வேறு வகையில் அச்சடித்து கொடுத்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனைனா,
மக்கள் தேவை, அதாவது ஒரு 16,42,000 கோடி ரூபாயை நீங்கள் செல்லாதுன்னு அறிவிக்கிறப்போ அதற்கு மாற்று நோட்டுகளை ரூபாய்களை வந்து நீங்கள் அச்சடித்து வச்சிருக்கல, அச்சடிக்க முடியாது. ஏன்னா கெப்பாசிட்டி இருக்குது. அந்த பிரிண்டிங் மிஷின் மைசூரில் நாசிக்கில் இருக்கிற பிரிண்டிங் மிஷினுடைய கெப்பாசிட்டியே இன்றைக்கு முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் சொல்லியிருக்கிறார், ஒரு மாதத்திற்கு இவ்வளோ தான் அச்சடிக்க முடியும். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து இன்னும் 6 மாதத்துக்கு அச்சடித்தாதான் இந்த 16 லட்சம் கோடி ரூபாய்க்கு சமமான மதிப்புள்ள நோட்டுகளை அச்சடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த பற்றாக்குறை வந்து இன்னும் ஒரு 5,000 மாதங்களுக்கு நீடிக்கும். மக்கள் துன்பம் வந்து இது ஒரு கட்டம் கியூவில் நிற்கிறது. அடுத்த கட்டம் எப்படின்னா பொருளாதாரத்தை பாதிக்கிற நடவடிக்கைகள். இதனால் இந்த அறிவிப்பின் மூலமாக வந்து சிறு வர்த்தகர்கள், வணிகர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், அப்புறம் திருப்பூர், சூரத் போன்ற இடங்களில் செய்கிற தொழில்கள் பல வகையில் இது மிகப்பெரிய பாதிப்பை நோக்கி போயிருக்கிறது. நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன், நரேந்திர மோடி அவர்கள் இந்த அறிவிப்பின் மூலமாக இந்த இந்தியாவையே ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை பள்ளத்தில் தள்ளி இருக்கிறார். தொடர்ச்சியாக கருப்பு பணத்தை ஒழிக்கணும் அப்படின்னு கடந்த கால அரசுகள் நிறைய எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிகிற பட்சத்தில் இது ஒரு சரியான நடவடிக்கை. ஏன்னா இதன் மூலமாக நிறைய பணம் வந்து வங்கிகளில் டெபாசிட் ஆகுது அப்படிங்கிற போது இது சரியானதாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம். பொதுவாக பொருளாதார வல்லுநர்கள் சொல்லுவது கருப்பு பணம் வந்து கேஷாக இருக்காது, லிக்விட் கேஷாக இருக்காது, பணமாக இருக்காது. இப்போ நான் என்கிட்ட 50 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் கொடுத்து என் வீட்டில் வைத்திருக்க சொன்னால் அது சாத்தியம் இல்லை. அப்படிலாம் வச்சிருக்க முடியாது. 1000 கோடி 2,000 கோடின்னு அதாவது ஃபுட் கார்பரேஷன் குடோன் மாதிரி எடுத்து பணத்தை அடுக்கி வச்சிருக்க முடியாது. அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை. அவ்வளோ பெரிய தொகையை கேஷாக வச்சுக்க மாட்டாங்க. எல்லாமே அசட்டாக இருக்குது. அதாவது எக்ஸ்போர்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவர் இன்வாய்ஸிங், அண்டர் இன்வாய்ஸிங், அதன் மூலம் அந்த பணம் வெளிநாட்டுக்கு போய் அது வெளிநாட்டில் முதலீடு செய்வது, அல்லது இங்கே இருக்கிற கருப்பு பணம் அதாவது ட்ரிப்பிங்னு சொல்லுவாங்க, இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் மொரீஷியஸ் மூலமாக அந்நிய முதலீடாக வருவது. இப்படி பல ரூபங்களில் ரியல் எஸ்டேட்டு, ஜுவல்லரி, ஸ்மக்லிங், இது போன்ற நடவடிக்கைகள் அந்த பணம் பெரிய அசட்டாக இருக்கும். அண்டர் வேல்யூவேஷன். ஒரு சொத்து வந்து 50 கோடின்னு வச்சுக்கோங்க, அது வந்து அதில் 100 கோடி ரூபா முதலீடு செஞ்சுருப்பாங்க, அதில் 50 கோடி கருப்பு பணம். ஆக இப்படி அண்டர் வேல்யூ பண்ணி இருக்கிற இந்த இடங்கள், அதாவது கருப்பு பணத்தினுடைய சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஊற்றுக்கண், அது எங்கே இருக்குன்னு பார்த்து அது அசட்டாக வரும்போதே அதை தடுக்கணுமே தவிர இது மாதிரி இதில் பாதிப்பு நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். இதில் பாதிக்கப்பட்டவங்க ஏழை எளிய நடுத்தர மக்களே தவிர, நான் ஒரு பாண்டிச்சேரி போயிருந்த போது ஒரு 10,000 கோடிக்கு சொத்துக்கு அதிபதியாக இருக்கிற ஒருவரை அந்த ஒரு ஹோட்டலில் சந்தித்தேன். அவர் என்னுடைய நண்பர். அவர் மிகவும் நீங்கள் எதாவது பாதிக்கப்பட்டீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்லுகிறார். பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் யாரும் இதில் பாதிக்கப்பட்டதாக இல்லை. ஒரு காலத்தில் இந்திரா காந்தி அவர்கள் நெருக்கடி காலத்தில் கள்ளக்கடத்தல், அதாவது பிளாக் மார்க்கெட் போன்ற ஸ்மக்லிங் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்போது பாக்கியா, மஸ்தான் போன்றவர்களை மும்பையில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டாங்க. எங்கு பார்த்தாலும் பரிசோதனை செய்யப்பட்டு ரெய்டு நடத்தப்பட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் எடுக்கப்பட்டது. அது மாதிரிலாம் இப்போ ஒன்றுமே நடக்கலை. இப்போ தான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் 8 கோடி ரூபாய் எடுத்ததாக காலையில் செய்தி வருகிறது. இது மாதிரி அறிவிப்பு வருகிறப்போ நூற்றுக்கணக்கான இடங்களில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெய்டு செய்து பணத்தை எடுக்கணும். எடுத்தா இது வெற்றின்னு சொல்லலாம். இதுல வெற்றின்னு சொல்லலாம். 40 நாட்களுக்கு மேல இருக்கறனால இது ஒருவேளை பிறகு கூட நடக்கலாம். பிரதமர் சொல்றாரு 50 நாட்களுக்கு பொறுமையா இருக்கணும்னு சொல்றாரு. அது வந்து பொறுமையா இருக்க தயார், பலன் தருமா? அதான் கேள்வி. ஊடக வெளிச்சத்தில் அதிகம் படாத ஆனால் அதிகமாக கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான செய்தியை பார்க்கக்கூடிய இந்த பகுதி காணாமல் போன செய்திகள். இன்றைக்கு வந்து ஒரு பிரதமராக இருக்கிறார். அவர் ஒரு அவதார புருஷரா, பெரிய அவர் வந்து ஒரு புனிதராக, ஏதோ இந்த இந்தியாவையே வந்து சீர்திருத்தம் பண்ண வந்த ஒரு மகானாக இந்த நாட்டில் வந்து அவர் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். ஊடகங்கள் அப்படி தான் அவர் பார்க்கப்படுகிறார். அவர் பிரச்சார முறை, அவர் வந்து இந்த நாட்டில் வந்து ஜவஹர்லால் நேரு செய்யாத, இந்திரா காந்தி செய்யாத, ராஜீவ் காந்தி செய்யாத, இன்னும் பல பேர் செய்யாத, வாஜ்பாய் செய்யாததெல்லாம் இவர் செய்கிற ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்றாங்க. கெஜ்ரிவால் குற்றச்சாட்டுல 500,000 ரூபாய் இந்த ஒழிப்பு நடவடிக்கை அப்படிங்கிறது இந்த விவகாரத்தை மறைக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் இல்லை. இந்த மாதிரி செய்திகள் வந்து வர்றதுல ஆச்சரியம் இல்லை. இவர் வந்து தொழிலதிபர்கள், பொதுவாக குஜராத்தில் வந்து குஜராத் தொழிலதிபர்கள் தான்
இந்த நாட்டையே வழி நடத்துகிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி அந்த குடும்பத்தோடு ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது. ஒரு புகைப்படம் வெளிவந்தது. அதாவது முகேஷ் அம்பானி வந்து பிரதமர் தோளில் கை வைப்பது, நரேந்திர மோடி முகேஷ் அம்பானி மனைவியோட கை குலுக்குற ஒரு படம் வந்தது. ஆக அந்த அளவில் ரொம்ப, அதாவது பிரதமரின் தோளில் கை வைக்கிற அளவுக்கு முகேஷ் அம்பானிக்கு ஒரு செல்வாக்கு இருந்ததை அந்த புகைப்படம் காட்டியது. அதில் பின்னணி பார்க்குறப்போ இந்த ஜியோ இப்போ ரீசண்டாக லான்ச் பண்ணாங்களே, அதில் பெரும் கருப்பு பணம் வந்து அதில் முதலீடு செய்யப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டை இதே அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறார். அதே போல் இன்றைக்கி இந்த சகாரா குழுமம் கொடுத்துட்டு அந்த ஃப்ரீ கொடுக்குற அந்த ஜியோ என்கிற அந்த நிறுவனத்தில் மிகப்பெரிய அளவில் கருப்பு பணம் வந்து முதலீடு செய்யப்பட்டிருக்கு. அவர்களுக்கு ஏற்கனவே இந்த அறிவிப்பு அவர்களுக்கு தெரியும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் சில நாளுக்கு முன்னே சொன்னார். இன்றைக்கு சகாரா குழுமம் வந்து ஆதாரத்தோட எந்தெந்த தேதியில் எவ்வளோ ரூபா வாங்கினார்னு 55 கோடி எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லியில் வந்திருக்கு. வந்த உடனே ஒன்று அதை மறுத்திருக்கணும், இல்லைன்னா அது மீது வழக்கு போட்டிருக்கணும். ரெண்டையும் செய்யவில்லை என்னும் போது இந்த குற்றச்சாட்டு உறுதிப்படுத்துகிறது. பிரசாந்த் பூஷன் போன்றவர்கள் இந்த குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. உங்களை போன்ற ஊடகங்கள் மூலமாக இந்த ஊழல் குற்றச்சாட்டு பொதுமக்களுக்கு அறியப்படுகிற போது நரேந்திர மோடியினுடைய உண்மையான உருவம் என்னன்னு தெரியுது. இந்த விவகாரத்தில் இந்த செய்தி அப்படிங்கிறது அல்லது இந்த ஆவணங்கள் அப்படிங்கிறது 2014 ராம் ஜெத்மலானி போன்றோருக்கு கிடைச்சதாகவும் அவங்க அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாமல் இதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமைதி காத்ததாகவும் கூட ஒரு தகவல். இன்றைக்கி நீங்கள் இப்போ வெளியிட்டிருக்கிறது ஆதாரத்தோட டாக்குமெண்ட்டே இன்றைக்கி வெளிவந்திருக்கு. பிரசாந்த் பூஷன் வெளியிட்டிருக்கிறார். அதனால் இன்றைக்கி உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்குது. இதற்கு பொறுப்பேற்று ஒன்று பிரதமர் விளக்கம் சொல்லணும், இந்த குற்றச்சாட்டை மறுக்கணும். இல்லைன்னா அவர் வந்து பதவியில் வந்து இந்த மாதிரி கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்கிற வேடம் வந்து நிச்சயம் இதில் களையப்படும் என்று தான் நம்புகிறேன். இதற்கு முந்தைய இந்திய பிரதமர்கள் மீது இந்த மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. குறிப்பாக ஊழல் குற்றச்சாட்டுகள் முதற்கொண்டு நிறைய இருக்கு. இல்லை, என்னை பொறுத்தவரை கடந்த காலத்தில் வந்து இந்திரா காந்தியோ ஜவஹர்லால் நேருவோ ராஜீவ் காந்தியோ குற்றச்சாட்டுகள் கூறப்படும், ஆனால் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதில்லை. மன்மோகன் சிங் மீது எந்த நீதிமன்றத்திலும் எந்த ஊழல் வழக்கும் கிடையாது. சோனியா காந்தி மீது கிடையாது. ராகுல் காந்திக்கு மீது கிடையாது. கடந்த காலத்தில் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி மேலாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் எந்த நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்யப்பட்டு அதில் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டதாகவோ தண்டிக்கப்பட்டதாகவோ வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவோ எந்த செய்தியும் கிடையாது. அதனால் அரசியலில் குற்றச்சாட்டுகள் எழுவது இயல்பு. ஆனால் இந்த குற்றச்சாட்டை பொறுத்தவரை ஆதாரத்தோடு அது வந்து வெளிப்பட்டிருக்கிறது. அதனால் இதுக்கு அவர் பதில் சொல்லணும். ஆதாரத்தோடு வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய இதே குற்றச்சாட்டில் டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீக்ஷித்தின் பெயரும் அடிபடுது. இல்லை, அதாவது ஷீலா தீக்ஷித் பெயர் அதில் இருந்ததுன்னா அதுவும் விசாரிக்கப்பட வேண்டும். அதில் வந்து யாராக இருந்தாலும், குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அதில் வந்து அதற்கு ஆதாரம் இருக்குமே, ஆனால் அதற்குரிய விளக்கத்தை கொடுக்கணும். இல்லைன்னா அதற்குரிய நடவடிக்கைகளை சந்திக்கணும். ஒரு பிரதமர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்படலாம். ஒவ்வொன்றுக்கும் அவர் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, குற்றச்சாட்டுகள் என்ன வந்தாலும் இந்த நாட்டின் மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரம் இருக்குமே, ஆனால் ஆதாரம் இருப்பதாக கருதப்பட்டால் அதற்குரிய விளக்கமும் பதிலும் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாயிடும். இல்லைன்னா அந்த குற்றச்சாட்டை வெளியிட்டவர் மீது வழக்கு தொடுக்கணும். அவர் இந்த விவகாரம், இந்த குற்றச்சாட்டுகள், இந்த ஆவணங்கள் வெளியிட்டிருப்பதாக சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்துல எல்லாம் தொடர்ச்சியாக ஆம் ஆத்மி கட்சி தான் பேசிகிட்டு இருக்கு. குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால், பிரசாந்த் பூஷன் இந்த மாதிரியான ஆட்கள் தான் பேசிகிட்டு இருக்காங்க. மிக முக்கியமான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய மூத்த தலைவர்கள் இதை பற்றி பெரிதாக பேசுகிறதாவோ கொண்டு சேர்க்கிறதாவோ தெரியலையே. இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒரு அணுகுமுறை இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவால் அணுகுமுறையே ராகுல் காந்தி பின்பற்ற முடியாது. அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் வேறு, ராகுல் காந்தியின் அரசியல் அணுகுமுறை வேறு. அவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சில நேரங்களில் சில பரபரப்புக்காக சில விஷயங்களில் ஆதாரத்தோடு பேசுவார், சில நேரங்களில் ஆதாரமின்றியும் பேசுவார். ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்தவரை மட்ஸ்லிங்கிங், அதாவது ஆதாரம் இல்லாமல் ஒருவர் மீது சேற்றை வாரி இறைப்பதில் ராகுல் காந்திக்கு நம்பிக்கை இல்லை. பொதுவாக குற்றச்சாட்டுகள் சொல்லும்போது ஆதாரம் இருந்தால்தான் சொல்லுவார். பரபரப்பு அரசியலுக்கு ராகுல் காந்திக்கும் தொடர்பு கிடையாது. ஆதாரம் இல்லை அப்படிங்கிறதுனால ஆதாரம் இல்லை, சில விஷயங்களில் ஆதாரம் இருக்கும், சிலதுக்கு ஆதாரம் இருக்காது. அவருடைய பேச்சு, அவருடைய குற்றச்சாட்டுகள் வந்து அது வந்து ஒரு வேறு விதமான ரகத்தை சேர்ந்தது. ராகுல் காந்தி அந்த ரகத்துக்கு வரமாட்டார். நம்ம அடுத்த பகுதிக்குள் செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த பகுதி அப்படிங்கிறது
ஒவ்வொரு வாரமும் ரொம்ப முக்கியமான பிரமுகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அல்லது நடிகர்கள், இந்த மாதிரியான பிரபலங்கள் ரொம்ப முக்கியமான ஏதாவது ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க. அது சர்ச்சையாயிருக்கும். அப்படி சர்ச்சையான அல்லது மக்களிடையே அதிகமாக விவாதிக்கப்பட்ட ஒரு முக்கிய பிரபலம் சொன்ன ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய இந்த பகுதி அவங்க சொன்னது. அவங்க சொன்னதில் இந்த வாரம் சொல்கிறது, தமிழக அமைச்சர் மாஃப பாண்டியராஜன் அவர்கள் சொன்ன இந்த நீட் தேர்வு குறித்தான விஷயங்கள். நீட் தேர்வு வந்து கட்டாயமாக்கப்பட்டால் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் அமைக்கிறதா சொல்லியிருக்காரு. நீட் தேர்வு அப்படிங்கிறதுக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தான் தெரிவிக்குது. ஒருவேளை அது கட்டாயமாக்கப்பட்டால் இந்த நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் உதவும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கிறார்கள்? உச்சநீதிமன்றம் மே மாதம் நீட் தேர்வு கட்டாயம் கடைபிடிக்கப்படணும்னு அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. தீர்ப்பு கொடுத்த உடனே முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மே 26ஆம் தேதி பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். இந்த நீட் தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தமிழ்நாட்டுக்கு அது விதிவிலக்கு கொடுக்கணும், எக்ஸம்ட் பண்ணணும் அப்படி என்று கடிதம் எழுதினார். அதற்கு பிறகு ஒரு அவசர ஆர்டினன்ஸ், தமிழ்நாடு எக்ஸம்ஷன் கொடுத்து ஒரு ஆர்டினன்ஸ் போட்டாங்க. அதுபடி இந்த ஒரு வருஷம் அந்த நீட் எக்ஸாம் இல்லாமல் நம்ம பழைய தமிழ்நாட்டில் கடைபிடிக்கிற முறையிலேயே நம்ம மருத்துவக் கல்லூரி அட்மிஷனை செய்யலான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது சமீபத்தில் ஒரு மாற்றம் தெரிகிறது. எதையெல்லாம் அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா எதிர்த்தாரோ அந்த கொள்கைகள், அந்த திட்டங்கள், மத்திய அரசின் திட்டங்களை ஆதரிக்கிற நிலையே அதிமுக அரசு எடுத்து வருகிறது. அதற்கு பின்னணி என்ன என்பது குறித்து மக்களிடையே பல சந்தேகம் இருக்கிறது. அதில் 3 விஷயங்களில் அவங்க வந்து ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டிற்கும் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 50 நாட்களுக்கு பின்பு ஒரு நிலை மாற்றம், தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதில் முதல் இது வந்து உணவு பாதுகாப்பு சட்டம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டது. தமிழ்நாடும் கேரளாவும் ஏற்றுக்கொள்ள, கேரளாவும் இப்போது ஏற்றுக்கொண்ட பிறகு தமிழ்நாடும் இப்போது ஏற்றுக்கொண்டு விட்டது. ஏற்கனவே சொன்ன காரணங்களும் என்ன, இப்போ புதிதாக எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொண்டாங்கன்னு தெரியல. ஆனால் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டது குறித்து நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இந்த உதவி திட்டம், மின்சாரத்தை இது அந்த கடன் விஷயங்களில் ஒரு ஏற்பாடு, அந்த திட்டத்தை கடந்த காலத்தில் கடுமையாக ஜெயலலிதா எதிர்த்தார். இப்பொழுது தமிழக அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதுபோல் இந்த நீட் என்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆல் இண்டியாவுக்கும் ஒரே மாதிரியான ஒரு நுழைவுத் தேர்வு வைக்கிறது வந்து இந்த சிபிஎஸ்இ சிலபஸின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். இதில் வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு கோச்சிங் கிடையாது, வசதி கிடையாதுன்னு ஜெயலலிதா கடுமையாக கடிதம்லாம் எழுதிட்டு சமீபத்தில் பாண்டியராஜன் புதுடெல்லிக்கு போய் கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்ட போது நீட்டு தேர்வுக்கு நாங்கள் பயிற்சி வகுப்புகள் நடத்துவோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து நீட்டு தேர்வை அடுத்த ஆண்டு முதல் அமல்படுத்துவோன்னு சொன்னது எந்த அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது? இதுக்கு குறைந்தபட்சம் ஒரு அனைத்து கட்சிகளையாவது கூட்டி பேசியிருக்கணும். தன்னிச்சையாக ஏதோ ஒரு நிர்பந்தம் தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக ஆட்சி மீது மத்திய அரசு செலுத்தி வருகிறது. அதற்கு நிறைய பின்னணி இருப்பதாக. என்ன பின்னணி இருக்கும்? பின்னணினா இப்போ வந்து இந்த அதிமுக ஆட்சி என்பது நாம் பார்க்கிறது வந்து ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கிறார், ஓ பன்னீர்செல்வம் அந்த பொறுப்புகளை இருக்கிறார். ஆனால் இதை இயக்கக்கூடிய ஒரு சக்தி, இந்த ஆட்சியை இயக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் சென்டர் ஆஃப் பவர் என்று சொல்லுவார்களே, அதிகாரத்திற்கு அப்பால ஒரு சக்தி வந்து இந்த ஆட்சியை இயக்குகிறது. அந்த சக்தி வந்து ஒரு வகையில் மத்திய அரசினுடைய நிர்பந்தத்துக்கு அடிபணிந்து இன்றைக்கு பல கொள்கை முடிவுகளில் மாற்றம் வருவதற்கு அது ஒரு காரணம் என்கிற ஒரு சந்தேகம் நாட்டு மக்கள், தமிழக மக்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் மத்திய அரசின் நிர்பந்தத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொள்கிறது. அதற்கு பரிகாரமாக, பிராயச்சித்தமாக என்ன பலன் அந்த சில சக்திகள் அடைகிறாங்கன்றதை காலப்போக்கில் தெரியும். இந்த விஷயத்தில் எனக்கு எழக்கூடிய சந்தேகம் அப்படிங்கிறது, தமிழக அரசு எதிர்த்த பல திட்டங்கள் பிற்பாடு தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய வரலாறை பார்க்கலாம். இல்லை, அது வேறு விஷயம். இப்போ இந்த நீட்டுன்றது கிராமப்புற மாணவர்களை கடுமையாக பாதிக்கப்படுகிற ஒரு கொள்கை முடிவு. நாம் கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் நமக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சோம், அதையும் அபாலிஷ் பண்ணிவிட்டு +2 மார்க் வச்ச அடிப்படையில் கம்யூனிட்டி பேசிஸில் வச்சு கட் ஆஃப் மார்க் வச்சு அட்மிஷன் கொடுக்குறோம். நம்ம ஒரு மற்ற மாநிலத்துக்கும் தமிழ்நாடுக்கும் வேறுபாடு உண்டு. சமூக நீதியின் அடிப்படையில் தமிழ்நாடு நீண்ட காலமாக சில பலன்களை அனுபவித்து வருகிறோம். அதை உலை வைக்கிற வகையில் இந்த நீட் தேர்வு மூலமாக, அதாவது இது வந்து காம்படிட்டிவ் டெஸ்ட் மாதிரி, அதாவது நமது மெமரி நம்ம மாணவர்கள்
மெமரி பேஸ்டு மாணவர்கள், அது காம்படிட்டிவ் டெஸ்ட்டு சிபிஎஸ்சி சிலபஸ், அது வந்து நம்ம சிலபஸை விட ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கிறதுனால வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மெடிக்கல் கல்லூரியில் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கும். இதனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் நலன்கள் பாதிக்கப்படும், உரிமைகள் பாதிக்கப்படும் கடுமையாக எதிர்த்துட்டு இன்றைக்கி பாண்டியராஜன் ஏன் வந்து அந்தர்பல்ட்டி அடித்தார்ன்றது யாருக்கும் தெரியல. பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீட் பயிற்சி மையங்கள் இந்த மாதிரியான இல்லை, விஷயம். அது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா அந்த முடிவுக்கு சரியான காரணங்களை சொல்லணும். அந்த ஏழை எளிய மாணவர்களை எப்படி பாதுகாக்க போகிறீங்க? வந்து கோச்சிங் சென்டர் பயிற்சி வகுப்புகள் நடத்த போவதாக சொல்கிறீங்க. பொதுவாக இந்தியா முழுமையும், அதாவது மெரிட் பேஸ்டுன்னு வரும்போது தகுதியின் அடிப்படையில் வர்றப்போ கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். எல்லாரும் சமநிலை. காங்கிரஸ் நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குதா? இல்லை, எதிர்ப்பு தான். சமநிலையில் இருந்தால் நீட்டு பிரச்சனை இல்லை. ஆனால் ஏற்றத்தாழ்வு இருக்குது. இப்போ நகர்ப்புறங்களில் மாணவர்களுக்கும் கிராமப்புறங்களில் படிக்கிற மாணவர்களுக்கும் ஒரு சமநிலைத்தன்மை கிடையாது. இந்த வேறுபாடுகள் இருக்கிற இந்த சமூகத்தில் ஒரே மாதிரியான வந்து மெரிட் பேஸ்டு டெஸ்ட் வைக்கிறப்போ சாதாரண ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க. சமூக நீதிக்கு ஆதரவாக குரல் கொடுத்த பெருந்தலைவர் காமராஜர், தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் சமூக நீதிக்கு எதிரான ஒரு முடிவில் அதிமுக அரசு பாண்டியராஜன் எடுத்திருப்பதை தமிழ்நாட்டில் கடும் கொந்தளிப்பும் எதிர்ப்பும் இருக்கு. மத்திய அரசில் காங்கிரஸ் இருந்தபோது இதே போல ஒரு பொது நுழைவுத் தேர்வு எல்லாம் நடத்தப்பட்டது, இதற்கான முனைவுகளும் இருந்தது. இல்லை, இந்த நீட் என்பது அகில இந்திய அளவில் பேசப்படும் போது அது வந்து ஒரு மருத்துவத்துறையில் ஒரு மெரிட் அடிப்படையில் தான் தேர்வு செய்யணும். ஏன்னா மருத்துவர்கள் அவர்களுடைய ஒரு தரமான மருத்துவர்களை உருவாக்கணுன்ற நோக்கத்தில் அகில இந்திய அளவில் அது சிந்திப்பதில் தவறு இல்லை. ஆனால் அதில் மாணவர்கள்கிட்ட இங்கே தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி சிலபஸ் ஸ்டேட் போர்டில் பார்க்குறப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து 2 லட்சம் மாணவர்கள் பாஸ் பண்ணிட்டு வராங்க. 2000 மருத்துவக் கல்லூரி இடங்கள் இருக்குது. இந்த மாணவர்கள் சிபிஎஸ்சி சிலபஸும் ஸ்டேட் போர்டும் பார்க்கும்போது சமநிலைத்தன்மை இல்லை. அந்த பாடமுறை வேறு, ஸ்டேட் போர்டு இது கொஞ்சம் மெமரி பேஸ்டாக இருக்குது. இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு மாற்றணும். மாற்றி மத்திய பாடத்திட்டத்திற்கு இணையாக தமிழ்நாடு பாடத்திட்டத்தையும் தரத்தை இவர்கள் உயர்த்தினால்தான் இந்த நீட்டுக்குள்ளே நம்ம போக முடியும். இந்த விஷயத்தில் நிறைய சந்தேகங்கள், நிறைய விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட வேண்டிய ஒரு துறை இதுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் நிறைய விவாதங்கள் நடத்தப்படணும். அதுவும் நம்ம தமிழக பாடத்திட்டங்கள் அவ்வளவு பின்தங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதில் எழுது. இந்த மாதிரி நிறைய சந்தேகங்களுக்கு பிறகுதான் இதை நம்ம அணுக முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த தமிழ்நாடு பாடத்திட்டங்களில் ரொம்ப நீங்கள் மற்ற மாணவர்களை பார்க்கிறப்போ தரம் மிக மிக குறைந்திருப்பதை நாம் பார்க்க முடியுது. செய்தி கப்பால் நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி விருந்தினர் சாய்ஸ். எந்த விஷயத்தை பற்றி அல்லது செய்தியை பற்றி சொல்ல நினைக்கிறீங்க? இந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு வந்து இடைக்கால தீர்ப்பு 92 வந்தது. அதற்கு பிறகு அதை வந்து அரசு இதழில் வெளியிட்டது அன்றைக்கு நரசிம்மராவ் ஆட்சி. அப்புறம் இறுதி தீர்ப்பு 2007 வந்தது. அந்த இறுதி தீர்ப்பு 2013 டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அரசு இதழில் வெளியிடப்பட்டது. ஒரு நடுவர் மன்ற தீர்ப்பு அரசிதழில் வெளியிடப்பட்ட பிறகு அது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு சமமானது. அதற்கு மேல்முறையீடு கிடையாது. அது எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஆனால் எந்த காரணத்தினாலும் உச்சநீதிமன்றம் அதற்கு அந்த தீர்ப்புக்கு எதிரான வழக்குகளை நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொண்டது. அதுவே மிகப்பெரிய சிறப்பு. அந்த எஸ்எல்பி பெட்டிஷன் போட்டாங்க எல்லா ஸ்டேட்லேயும். அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அது நிலுவையில் இருக்கிறது, இப்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்காற்று குழு அமைக்கணும்னு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு 4ஆம் தேதிக்குள் நீங்கள் அதற்குரிய பெயர்களை நீங்கள் நீதிமன்றத்தில் சொல்லணும்னு மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞருக்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டது. சரி, 4ஆம் தேதிக்குள் நாங்கள் பெயர்களை தருகிறோம் என்று ஒத்துக்கிட்டு 4ஆம் தேதி அன்றைக்கு வந்து உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு, நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னதன் மூலமாக மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பச்சை துரோகம் செய்திருக்கிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நியாயம், கிடைத்த நீதி, அதாவது காவிரி நடுவர் மன்றம் வழங்கிய நீதியை நிறைவேற்றுகிற ஒரு அமைப்பாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டால் இன்றைக்கு காவிரி நீர் வந்து திறந்து விடுகிற பிரச்சனையை வந்து கர்நாடக அரசு முடிவு செய்ய முடியாது.
காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு, காவிரி மேலாண்மை வாரியம், ஒழுங்காற்று குழுவும் முடிவு செய்யும். இன்றைக்கு என்ன நிலைமைன்னா கர்நாடக அரசு முடிவு செய்கிறது. கர்நாடக அரசு வந்து தண்ணி எங்ககிட்ட தண்ணி இல்லை, நாங்கள் கர்நாடக அரசு முடிவு செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறனால கர்நாடகாவில் ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுதுன்னு எடுத்துக்கலாம். இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்ட பிரச்சனை. ஒரு கட்சி முடிவு செய்ய முடியாது. இப்போ சோனியா காந்தி நினைச்சு சீதாராமையா கிட்ட சொல்லி தண்ணி திறந்து விட முடியாது. அது சாத்தியம் இல்லை. ஒரு அரசினாலேயோ மத்திய அரசினாலேயோ முடியாம தான் நீதிமன்றம் வருது. நீங்க காவிரி விஷயத்துல பாத்தீங்கன்னா இதுவரை தமிழகத்திற்கு கிடைத்த நீதி, முல்லை பெரியாறுல கிடைத்த நீதி எல்லாமே நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில தான். ஒரு மத்திய அரசு நீதி வழங்க முடியல. அந்த நீதி வழங்கினாலும் ஏதோ ஒரு மாநிலம் அதை எதிர்க்கிறது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு நியாயம் கிடைத்தது. அந்த நியாயத்தின் அடிப்படையில் அதை நிறைவேற்றுகிற பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கு. பன்மாநில நீர் தகராறு சட்டத்தின்படி நடுவர் மன்ற தீர்ப்பு வழங்கின பிறகு உச்ச நீதிமன்றம் வந்து ஆணையிடுகிறது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறேன்னு. அதன் அடிப்படையில் நீர்வளத்துறை செயலாளர் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் தலைமைச் செயலாளருக்கும் கடிதம் எழுதுகிறார். உங்கள் பெயரை பரிந்துரை செய்யுன்னு சொல்கிறாரு. எல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் தவறு செய்துட்டோம், வி மேட் ஏ மிஸ்டேக் அப்படின்னு ரொக்டகி தலைமை வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் சொல்லுவது என்பது தமிழ்நாட்டுக்கு எதிராக ஏதோ ஒரு நிர்பந்தம் மத்திய அரசுக்கு, கர்நாடக மாநிலத்திற்கு ஆதரவாக அங்கே இருக்கிற மத்திய அமைச்சர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இன்றைக்கு மத்திய அரசு வந்து கர்நாடகத்திற்கு சாதகமான ஒரு நிலையை எடுத்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்திருக்கிறது. அப்போ இந்த விவகாரத்தில் நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்களின் அடிப்படையில் தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் செயல்படும் விதம் சரிதான் அப்படின்னு? இல்லை, தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை நீதிமன்றத்தின் மூலமாக எடுத்த நடவடிக்கைகள் பலனாக நமக்கு வந்து அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலும் அந்த முயற்சி நடந்திருக்கு, அதிமுகவும் எடுத்ததன் அடிப்படையில் நமக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறேன்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு அதை செய்ய வேண்டிய மத்திய அரசு செய்யாமல் இருந்த காரணத்தினால காவிரி டெல்டா பகுதியில் இதுவரைக்கும் 9 விவசாயிகள் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டெல்டாவில் வந்து பயிர் கருகி போயிருக்கு. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பல பகுதிகளிலே மிகப்பெரிய பாதிப்பு, உயிரிழப்புகள். இந்த விவகாரத்தில் பாஜக அரசினுடைய நடவடிக்கையை உங்களுடைய குற்றச்சாட்டுகள்ல இருந்து புரிந்து கொள்ள முடியுது. காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன? மேலாண்மை வாரியம் அமைப்பது இல்லை, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVK இளங்கோவன், இன்றைய தலைவர் திருநாவுக்கரசர் ஆகியோர் வலிமையாக வந்து ஆதரிக்கிறார். அதாவது இரு மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில ஒரு தேசிய கட்சி வந்து இது போன்ற பிரச்சனைகள்ல ஒரே நிலை எடுக்க முடியாது. ஏன்னா அந்தந்த மாநில நலன் சம்பந்தப்பட்ட அந்த மாநில கட்சி அமைப்பு தான் முடிவு செய்யும். தேசிய அளவில் வந்து ஒரு மத்திய அரசே முடிவெடுக்காத போது ஒரு தேசிய கட்சி எப்படி முடிவெடுக்க முடியும்? நம்ம சாத்தியமே இல்லை. நம்ம அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். இந்த விவாதத்தை இந்த அளவில் நிறைவு செஞ்சுட்டு அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். அடுத்த பகுதி அப்படிங்கிறது புள்ளி விவரங்களோடு பார்க்கக்கூடிய டிஜி நியூஸ். டிஜி நியூஸில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பணம். இந்த நேரத்தில் பேசப்படும் பொருளாக இருக்கக்கூடிய பணம் குறித்த பல்வேறு தகவல்களை பார்க்கலாம். வெளிநாட்டுக்கு போன பிரதமர் மோடி திரும்பி இந்தியாவுக்கு வந்துட்டாருன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள எப்படி மறுபடியும் அவர் வெளிநாட்டுக்கு போயிடுறாரோ அதே மாதிரி கள்ள நோட்டுகளை புது ரூபாய் நோட்டு மூலமா ஒழிச்சாச்சுன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள 2000 ரூபாய் கள்ள நோட்டு வந்துடுச்சு. மேக் இன் இந்தியாவை சீரியஸா ஃபாலோ பண்றது இந்த கள்ள நோட்டு கும்பல் தான் போல. ஜோக்ஸ் அபார்ட், இந்தியாவுல கள்ள நோட்டுகள் எந்த அளவுக்கு புழக்கத்துல இருக்குங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நிதி ஆண்டுலயும் எவ்வளவு கள்ள நோட்டுகள் கண்டுபிடிக்கப்படுது தெரியுமா? 2013-14 4.9 லட்சம் நோட்டுகள், 2014-15 5.9 லட்சம் நோட்டுகள், 2015-16 6.3 லட்சம் நோட்டுகள். ஒவ்வொரு வருஷமும் இப்படி அதிகரிச்சுக்கிட்டே போற இந்த கள்ள பணத்தின் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 2014-15 28.7 கோடி ரூபாய்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 2015-16 29.6 கோடி ரூபாய்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சுமார் 10,000 கோடி கள்ள நோட்டு உழவுறதா சொல்லப்படுற நம்ம நாட்டுல நாம கண்டுபிடிச்சது வெறும் கொத்தமல்லி குசுறு தான். அதிக கள்ள நோட்டு புழங்கும் மாநிலங்கள்ல கடந்த 3 வருஷமா முதல் 3 இடத்தை பிடிச்சிட்டு வர்றது இந்திய தலைநகர் டெல்லி, வர்த்தக தலைநகரான மும்பை அமைஞ்சிருக்கிற மகாராஷ்டிரா, அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமான உத்தரப்பிரதேசம். போலீஸ் கிட்ட சிக்கிற கள்ள நோட்டுகள்ல
43% டெல்லியில தான் சிக்குது. உண்மையிலேயே கள்ள பணத்தை ஒழிக்கணும்னு நினைச்சா 1000 500 ரூபாய் நோட்டை இல்ல, 500 ரூபாய் நோட்டையும் 100 ரூபாய் நோட்டையும் தான் தடை பண்ணிருக்கணும். 1000 ரூபாய் கள்ள நோட்டை விட அதிகமா 100 ரூபாய் கள்ள நோட்டு தான் சந்தையில சுத்திக்கிட்டு இருக்கு. 1646 கோடி மதிப்புள்ள 500 ரூபாய்கள் கள்ள நோட்டுகளா உழவிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா 1642 கோடி மதிப்புள்ள 100 ரூபாய் கள்ள நோட்டுகள் இருக்கு. அது எப்படி எண்ணினாங்க? அது சரி, அது எதுக்கு நமக்கு? சொல்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டேட்டா இருக்கு. ஒவ்வொரு 10 லட்சம் நோட்டுகள்ல 250 நோட்டுகள் கள்ள நோட்டுகள். ஒவ்வொரு வருஷத்துலயும் புதுசா 70 கோடி கள்ள நோட்டுகள் புழக்கத்துல விடப்படுது. இந்தியாவுல கள்ள நோட்டுகளை புழக்கத்துல விடுறதன் மூலமா பாகிஸ்தானுக்கு வருஷம் 500 கோடி லாபம் கிடைக்குது. பாகிஸ்தான்ல இருந்து கள்ளப்பணம் பங்களாதேஷ்க்கு கொண்டு செல்லப்பட்டு பிறகு அங்கிருந்து இந்தியாவுக்கு கடத்தப்படுது. ஒரு 1000 ரூபாய் கள்ள நோட்டு அச்சடிக்க ஆகும் செலவு 39 ரூபாய். வித் டாக்ஸா வித்தவுட் டாக்ஸான்னு கேட்க கூடாது. இந்த 1000 ரூபாய் நோட்டை 350 இருந்து 400 ரூபாய் வரைக்கும் மாத்துறாங்க. 2015ஆம் ஆண்டுல மட்டும் கள்ள நோட்டு தொடர்பா 788 FIR போடப்பட்டிருக்கு. 816 பேரு கைது செய்யப்பட்டிருக்காங்க. கள்ள நோட்டு மாஃபியாவில இந்த எண்ணிக்கையெல்லாம் சில்லற காசுதான். ஆகையால் மக்களே, நல்ல நோட்டே செல்லாதுன்னு இருக்கிற நிலைமையில கள்ள நோட்டுகள் கிட்ட மாட்டிக்காம கவனமா இருங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற விஷயங்கிறது, 1000 ரூபா 500 ரூபாயை விட அதிகமாக கள்ள நோட்டு புழங்கக்கூடிய பணம் மதிப்பு அப்படிங்கிறது 100 ரூபா அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக இந்த மத்திய இணையமைச்சர், மத்திய இணை நிதியமைச்சர் அர்ஜுன் ராம் மெகாவால் ஆகஸ்ட் 2, 2016 நாடாளுமன்ற மாநிலங்களவையில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறப்போ, இந்தியாவில், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்னு கல்கட்டாவில் இருக்குது, அவர்கள் கொடுத்த அரசு நிறுவனம் கொடுத்த புள்ளி விவரம்படி 400 கோடி ரூபாய் கள்ள நோட்டு தான் இந்தியாவில் புழக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆக 400 கோடி ரூபாய் கள்ள நோட்டை ஒழிக்கிறதுக்கு 16 லட்சம் கோடி ரூபாயை செல்லாதுன்னு பிரதமர் அறிவித்திருப்பதை முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் ஒரு கேள்வியில் எழுப்பினார். அதற்கு ஆதாரம் இந்த இவர் சொன்ன பதில். அதே போல் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது கிட்டத்தட்ட 2011லேருந்து 15 வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப், அதாவது RBI, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போன்ற நிறுவனங்கள் மூலமாக பறிமுதல் செய்யப்பட்டது வெறும் 167 கோடி ரூபா தான். ஆக இது அதே போல் ஹை குவாலிட்டி ஃபேக் இந்தியன் கரன்சி நோட்ஸில் அந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட நிறைய இவங்க என்ன பண்ணாலும் பெரிய அளவில் 400 கோடி தான் கள்ள நோட்டு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கணும். 2012-13 2,97,00,000 பேர் தான் வருமான வரி தாக்கல் செஞ்சுருக்காங்க புள்ளி விவரத்தின்படி. அதில் 1,67,00,000 பேர் வரி கட்டலை. அவங்களுக்கு அந்த ஸ்லாபு கீழே இருந்தாங்க. ஆனால் வருமான வரி அந்த கணக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக வருமான வரி கட்டியவர்கள் 2012-13 1,25,00,000 பேர். அன்றைக்கி 123 கோடி பேர் இருந்தாங்க. 1% தான் இந்திய நாட்டின் மக்கள் தொகையில் வருமான வரி கட்டுகிறவர்கள். ஆக மீதி 125, இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 120 கோடி பேருக்கு மேலே வருமான வரி கட்டாதவங்க. அவர்கள் வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா பல தொழில் செய்கிறவங்க, காய்கறி வியாபாரம் செய்கிறவங்க, கோயம்பேடு சிறு தொழில் செய்கிறவங்க எல்லாமே 5 லட்சம் 10 லட்சத்துக்கு வியாபாரம் செஞ்சால் கூட கணக்கு வழக்கு வச்சு வியாபாரம் செய்கிறவங்க ரொம்ப குறைவு. ஏன்னா நீங்கள் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போனால் வருமான வரிக்கு கட்ட வேண்டிய நிலைக்கு வராங்க. அதனால் அவங்க ஒரு ஆடிட்டர் மூலமாக கணக்கு வச்சுக்குவதோ அதுபோல் செய்யாமல் சிறு தொழில் செய்கிறவங்க நாட்டில் லட்சக்கணக்கானவங்க இருக்கிறாங்க. அவர்கள்லாம் இந்த அறிவிப்பினால் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. எங்களோடு இந்த 1 மணி நேரத்தை செலவு செய்து மிக முக்கியமான கருத்துக்களை, செய்திகளுக்கு அப்பால் நின்று அலசியமிற்கு மிக்க நன்றி. நன்றி. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். வணக்கம்.